இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் மீனம் ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை பொது பலனாக பார்க்க போகிறோம். மீனம் ராசிக்கு ராசியிலேயே சனி பகவான். இந்த சனி பகவான் ராசியில் இருக்கிறது ஜென்ம சனி. வக்கரம் பெற்று இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவு, அதே போல் குடும்ப வாழ்க்கையிலேயும் நிறைய பிரச்சனைகள், தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாமும் கடந்த காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. இதற்கு இந்த ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் வரும். அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ராசியாதிபதி 5ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாரு. உச்சம் பெற்ற குருவால் உங்களுடைய ராசிக்கு பார்வை அப்படிங்கிறது வருது. சனி பகவானுக்கு பார்வை வருது. அப்போது இந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிதாக இருக்காது, அல்லது அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்ருந்தவங்களை விட்டு ஜஸ்ட்டு விலகி இருக்க போகிறீங்க. ஒருத்தரால் உங்களுக்கு மன வருத்தம், அந்த ஒரு உறவை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ, எதிர்ப்புகள் அப்படிங்கிறத காட்டினாங்களோ, அவங்களே தானாகவே விலகக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதாங்க. அந்த ஒரு வகையில் தெரிந்தது ஒரு சிந்தனை வரும், விட்டுறலாமா இல்லை போகலாமா, இல்லை சேர்ந்து வாழலாமா விலகிடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்களில் இருந்து வெளிவந்துடுவீங்க. ஒரு தெளிந்த சிந்தனை அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது ராசியாதிபதி புத்திஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. உச்சம் பெற்றிருக்கிறதுனால தைரியமாக செயல்படுவீங்க. அந்த ஒரு வகையில் மாறும் வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு 5ஆம் பாவகத்தில் இருப்பது அப்படிங்கிறது நல்லது. வக்கரமாகவும், அதாவது 5ஆம் பாவகத்தில் நவம்பர் 11ஆம் தேதியில் இருந்து வக்கரகதியில் செயல்படும். அப்போ கூட உங்களுக்கு பாசிட்டிவ் தான், பெரிய அளவுக்கு தீமை அப்படிங்கிறது கிடையாது. சொத்துக்கள் வகையில் பாசிட்டிவ். பூர்வீக சொத்து கைக்கு வரலாம். பூர்வீக சொத்தில் வில்லங்கங்கள் இருக்குது, அதில் வழக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள் அப்படிங்கிறது வெற்றி ஏற்பட்டு உங்கள் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரலாம். பூர்வீக சொத்தை விற்க முடியலை, விற்க முயற்சி பண்ணுறேன், விற்க முடியுமா இந்த ஒரு காலகட்டத்தில் அப்படின்னா விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக ஆதாயங்கள் அப்படிங்கிறது வரும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. மேலும் சொந்த பந்தங்கள், குறிப்பாக அங்காளி பங்காளி சகோதர வழி உறவுகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. அதாவது 5ஆம் பாவகத்தில் குரு இருப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லது. ஆனால் வக்கரமாகும் போது பிள்ளைகள் வகையில் மன வருத்தம் வரும். ஆனால் புத்திரம் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கான நல்ல செய்திகள் உண்டு. ஆனால் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவங்க கூட மன வருத்தம், அல்லது குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு போன்றவை இது ஒரு வகையில் ஏற்படும். அந்த வகையில் பிள்ளைகள் மேலே ஒரு அக்கறை செலுத்துவீங்க. பிள்ளைகளை கவனிக்கணும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட அவங்க யாருக்கிட்ட பேசுகிறாங்க, எந்த சோசியல் மீடியாவில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்ன சேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வருத்தங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருப்பீங்க. அதே போல்
இந்த குரு இருப்பது நல்லது தான். சனி ராசியில் இருக்கக்கூடிய இருந்து பிரச்சனையை கொடுக்கறது இந்த குருவினுடைய பார்வை குறைக்கும். அந்த வகையில் ஜென்ம சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிதாக இருக்காது. மேலும் இந்த சனி வந்து நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தெளிந்த சிந்தனை இருக்கும். தைரியமாக இறங்கி போல்டாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் தொல்லைகள் பிரச்சனைகள் உங்களை விட்டு தள்ளி நிற்கும். அதுதான் இந்த ஒரு காலகட்டம். ஸோ அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று 9ஆம் பாவகத்திலே இருக்கிறது. இதுவுமே நன்மை தான். பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சொத்துக்கள் கைக்கு வரும், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கைக்கூடி வரும். அதே போல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் வரும், அல்லது தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், அதில் இருந்த இந்த கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே நீங்கிரும். தந்தையால் நன்மைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் இந்த செவ்வாய் 2ஆம் அதிபதியாக வருவதனால உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். கடந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன தான் நல்லதே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கூட அதை கேட்குறதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கையில் பணம் இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ தான் நல்லது சொன்னாலும் அதை கேட்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் 2க்குரியவன் ஆட்சிக்கு புரியும் போது ஏதோ ஒரு வகையில் பணம் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடனை கட்டிட்டு கையில் கொஞ்சம் மிச்சமாகும். பொதுவாக மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலமாக கடனுடைய அழுத்தம் ஒரு பக்கம் அழுத்திக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் வரதுனால கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த ஒரு வகையில் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே போல் உங்களை மதிக்காதவங்க கூட மதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன் உங்களை தேடி வரும். அதே போல் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா தோஷங்கள் இல்லாமல் பிரிந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். தோஷங்கள் இருக்குது, வழக்குகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிந்த சிந்தனை ஏற்பட்டு அல்லது அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பதில் வரும். உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த பதில் இருக்கும். சப்போஸ் நமக்கு 2 தாரம் ஆகணும் அப்படிங்கிற விதி இருக்குது அப்படின்னா அதை நோக்கி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது போகும். அந்த வகையில் நீங்கள் வழக்குகளில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரியான திருப்புகள் தான் வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு இந்த நேரத்தில் எதிர்பாலின உறவு அப்படிங்கிறது ஏற்பட்டு திருமணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் கூடவே இருக்கக்கூடிய சில நட்புகள் கூட காதலாக மலரக்கூடிய வாய்ப்பு. இளைய தலைமுறையாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் 2க்குரியவன் ஆட்சி பெற்றிருப்பது இந்த நேரத்தில் பல விஷயங்களை நன்மை. கோபம் டென்ஷன் அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்கள் கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்திக்கணும். அது வந்துட்டு கொஞ்சம் நன்மை அப்படிங்கிறத கொடுக்கும். அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கு. 8க்குரியவன் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருப்பது அப்படிங்கிறது நன்மை. சுக்கிரன் இருக்கக்கூடிய ஸ்தான பலமும் நல்லா இருக்குது. சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பார்க்குறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது வருத்தங்கள் முகத்தில் தெரியாது. அதே சமயத்தில் நடை உடை பாவனைகள் அப்படிங்கிறத மாற்றிப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் வேகம் இருக்கும். விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. எதிர்ப்பாளினருடைய அந்த அப்ரோச்சஸ் நிறையா வரும். அதாவது மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்க அப்படின்னா மறுமணம் அமையும். அது வந்து விருப்பப்பட்டு கூட அந்த மறுமணத்தில் போயிட்டு முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபரை சந்திப்பீங்க. அது எதிர்ப்பாளினராக இருப்பாங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு வாழ்க்கை துணைவராகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் எதிர்காலத்தில் நல்ல நண்பராகவோ இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. திடீர் வாகனம் வாங்குறது, வீடு ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரியான செலவுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. வீடு சம்மந்தப்பட்ட செலவு இருக்குது. அதே போல் கடன் வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதிக அகலக்கால் வைக்காதீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். சுக்கிரன் 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால. ஸோ நன்மையும் தீமையும் கலந்த பலன் தான். அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா சரி பெட்டராகவே இருக்கும். இந்த சூரியனும் பார்த்தீங்க அப்படின்னா 6க்குரியவன் 8ஆம் பாவத்தில் இருப்பது விபரீத ராஜயோகம். மேலும் 6ஆம் அதிபதி நீசபங்கமாகிறாரு இந்த 8ஆம் பாவகத்தில். இந்த 8ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்து நீசபங்கமாகிறது. பொதுவாகவே அரசு பணிக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசாங்க தேர்வு எழுதியிருக்கீங்க, உங்கள் ஜாதகப்படி அந்த அரசு பணி கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்குது அப்படின்னாக்க இந்த ஒரு காலகட்டத்தில் ரிசல்ட் வருவதற்காக அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் ஓரியன்டாக எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதை பாஸ் பண்ணுவதற்கான சான்சஸ் ரொம்ப நிறைய
நிறைய இருக்குது. அதே போல் இந்த சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து நீசமங்கமாகிறது, இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும். அதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வேற ஒரு லொக்கேஷனுக்கு நீங்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்திலே இருக்குது. ஏறத்தாழ நவம்பர் 11ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு இந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது பாசிட்டிவாகவே இருக்கும். வேலையில் கூட மாற்றங்கள் உண்டு. சில பேருக்கெல்லாம் புதிய வாய்ப்பு கிடச்சி மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வேறு ஒரு ஊருக்கோ அல்லது வேறு ஒரு நாட்டுக்கோ கூட சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கெல்லாம் தாயகத்துக்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். மேலும் இந்த சூரியன் நீசபங்கம் ஆகுவது அப்படிங்கிறது அக்டோபர் நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும். ஸோ நவம்பர் 17ஆம் தேதி இந்த சூரியன் 9ஆம் பாவகத்துக்கு வெளில போகிறாரு. அதாவது விருச்சகத்தில் சூரியன் நவம்பர் 17ஆம் தேதியில் இருந்து புதன் 9ஆம் பாவகத்தில் மாதம் ஃபுல்லாகவே இருக்கும். 7க்குரியவன் 9ஆம் பாவகத்தில் இருந்து நவம்பர் 9ஆம் தேதியில் இருந்து வக்ரம் பெறுவார். அப் டு நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகும். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணைவருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. ஒப்பந்தம் போடுறதுல புதிய ஒப்பந்தம் போடும்போது கவனமாக படித்து பார்த்துட்டு போடுங்க. இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெறும்போது உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. 7க்குரியவன் புதன் வக்ரமாகி 9ஆம் பாவகத்தில் இருக்கும்போது மாதத்தோட மத்திய பகுதியில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சூரியனோ இல்லை இங்கே 17ஆம் தேதியில் இருந்து 9ஆம் பாவகத்துக்கு வரும்போது செவ்வாய் சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். அந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க, சகிப்புத்தன்மையோடு இருங்க. மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து நவம்பர் 17ஆம் தேதியில் இருந்து இந்த காலகட்டத்தில் தந்தையுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவீங்க மாதத்தோட பிற்பகுதியில். மேலும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல முடிவுகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ல் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசுப விரயங்களுக்கு எந்த ஒரு ரீசன் இல்லை. ஸோ கடன் ஏற்பட்டு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். பயணங்கள் அப்படிங்கிறது பலன் தரும். தொலைதூர பயணங்கள் பலன் தரும். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும், தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சி ஒரு புதிய இடத்துக்கு மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இதுவுமே பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது, ராகு கேது இருக்கக்கூடிய சூழ்நிலையும். ஸோ அந்த வகையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்தில் கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். புதிய கடனை வாங்கி பழைய கடனை வாங்கி அடைப்பீங்க. போதுமான அளவுக்கு பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த பகைமை தீரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வகையில் மன வருத்தம் சில பேருக்கு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்து போகும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சிந்திப்பீங்க. மேலும் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் சில உறவுகளை உங்களை விட்டு விலக போவார்கள். அது உங்களுக்கு நல்லது தான். அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க உங்களை விட்டு விலகுவார்கள், இல்லை நீங்கள் அவங்கள விட்டு விலகுவீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா திருமணமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தவர்கள் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு பணம் வந்தாலும் புதிய கடன் படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். சுப செலவுகள் நிறைய ஏற்படும். இல்லத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கும். அதே போல் பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது தொலைதூர பயணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு புதியதொரு உறவு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்பு என்பது இந்த மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் விஷயத்தில் நிறைய ஏமாற்றங்கள் ஏமாந்திருப்பீங்க. இந்த பணம் வருமா அப்படின்னா அதற்குமே கூட வாய்ப்பு இருக்குது. 2க்குரியவன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீங்கள் மற்றவங்க கிட்ட கொடுத்த பணம் வாங்க முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதை வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் அதை இப்போ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் திருமணம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். திருமணமே உங்கள் சில பேருக்கு நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல் புத்திரர்களால் மன வருத்தங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். கையிருப்பு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக. ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்க்காமல் பண வரவு இருக்கும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு
இருப்பவர்களுக்கு புதிய ஐடியாக்களை புகுத்தி தொழிலை மேம்படுத்துவீங்க. அதன் மூலமாக வருமானம் கூடுதலாக இருக்கும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. நீர் சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம், மருத்துவம் சார்ந்த தொழில், அதே போல் வாக்கு, ஆசிரியர் பணி, நிதி சார்ந்த துறை, நீதி சார்ந்த துறை மற்றும் இந்த காலகட்டத்தில் நிர்வாகம், வங்கி பணி, புரோகிதம், இந்த மாதிரியான தொழில்களில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் என்பது சிறப்பான வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.